டாஸ்மாக் ஹெட் குவார்ட்டர்ஸில் இரண்டாவது தினமாக நீடிக்கும் அமலாக்கத்துறையினுடைய ரெய்டு. இந்த ரெய்டு எதுக்காக அப்படிங்கிறத இப்போ கொஞ்சம் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதை சொன்னது அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. பொதுவாக சாராயம் விற்பனை அப்படின்னு சொல்லும்போது ஒரு 10லேருந்து 20 கம்பெனிகிட்டேருந்து டாஸ்மாக் என்ன வாங்கிட்டு இருக்காங்க, இந்த சரக்கு அப்படிங்கிறத வாங்கிட்டு இருக்காங்க. இதில் யாருடைய கம்பெனிலேருந்து எவ்வளோ சரக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறதுலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாராயத்தை நிர்வகிக்கக்கூடிய சாராய அமைச்சர். அப்போ இந்த அமைச்சர் யார், வேறு யாருமே இல்லை, செந்தில் பாலாஜி அவர்கள் தான். இங்கே நிறைய பாட்டில்ஸ் அப்படிங்கிறது நேரடியாகவும் அதை விட நிறைய மறைமுகமாகவும் செகண்ட்ஸாக கணக்கே காண்பிக்காமல் ஒவ்வொரு பாருக்கும் வருது, இல்லாட்டி ஒவ்வொரு டாஸ்மாக் கடைக்கும் போகுது. இதில் நிறைய ஊழல் இருக்குது அப்படிங்கிறது தான் இடியினுடைய ஒரு வேளை ரைடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க. இதை உடனே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இடி ரைடெலாம் சும்மா சாதாரண விஷயம்தான், அது மத்திய அரசாங்கத்தினுடைய கிளை அமைப்பாக தான் இடி இருக்குது, இடி அப்படி தான் செயல்பட்டு இருக்குது. நாம் இப்போ ஹிந்தி திணிப்பு, அதே மாதிரி இந்த எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறைப்பு, நிதி நமக்கு தரமாட்டுக்காங்க, இப்படிலாம் சொல்லி கோரிக்கை வைக்கிறோம்ல, கேள்விகள் கேட்குறோம்ல, இப்படிலாம் கேள்விகள் கேட்பதை மடைமாற்றம் செய்வதற்காகத்தான் இடி ரைடை விட்டுருக்காங்க, இல்லாமல் வேறு எந்த விதத்திலும் இது ஒரு பிரயோஜனமும் இல்லாதது அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, அவருடைய கருத்தை முன் வச்சிருக்கார். அமலாக்கத்துறை சாராய அமைச்சர் மீது நடவடிக்கை எடுத்தா எப்படி திசை திருப்பது? கரூர்ல போன வாரம் தான் முதலமைச்சருடைய பிறந்தநாளுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா, ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர் வீட்டுக்கு. இதெல்லாம் எங்கிருந்து வருது காசு? முதலமைச்சர் ஏதாச்சும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிரிண்டிங் பிரஸ் வச்சிருக்காரா, இல்ல சாராய அமைச்சர் வச்சிருக்காரா? எங்கிருந்து பணம் வருதுன்னா இதை அமலாக்கத்துறை ரைட் அடிச்சா எப்படி தப்புங்கறாங்க? உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கருத்துக்கு பதில் கொடுக்கிற மாதிரி தான் இது ஏங்க நாங்கள் திசை திருப்ப போகிறோம், இங்கே நிறைய ஊழல் நடந்திருக்கு, சாராய அமைச்சர் ஏகப்பட்ட ஊழலில் ஈடுபட்டிருக்காரு, சாராய கொள்முதலில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாமே இடி இனிமேல் ரிப்போர்ட்டாக கொடுப்பாங்க, அந்த டைம் யார் பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிடும், மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காங்க. ஓவராலாக இப்போ இந்த அமலாக்கத்துறையினுடைய இந்த ரைடு கண்டிப்பாக 2026 தேர்தலில் கொஞ்சமாக ஒரு சின்ன எஃபெக்டை ஏற்படுத்தும். அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸும் இருக்குது. இதே மாதிரியான முக்கியமான செய்திகள் நம்ம ஊர் மீடியாவில் அதிகமாக வராத, டிஸ்கஸ் செய்யாத ஏகப்பட்ட செய்திகள் இந்த ஒரு காணொலியில் இருக்க போகுது. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர் இல்லாட்டி இப்போ இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்தை எடுத்துக்கலாம். இங்கே எல்லாமே காசு, ஓட்டுக்கு காசு கொடுக்கறதுக்கு அங்கங்கே அரசியல்வாதிகள் என்ன செஞ்சுருப்பாங்க, பணத்தை இப்போ இருந்தே பதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போவே பதுக்கிடுவாங்களா விக்கி அப்படின்னு கேட்டால், இன்னொரு 6 மாதத்தில் கெடுபிடி அதிகமாயிரும். பார்த்தீங்களா, 2026 தேர்தல் வருது, பறக்கும் படை அப்படிங்கிறது அங்கங்கே வந்துடும், ஏகப்பட்ட பேர் நோட்ட புள்ளியாக மாறிவிடுவார்கள். நிறைய நேரத்தில் அரசாங்கத்தை போட்டு கொடுக்கறதுக்காக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சில விசில் ப்ளோவர்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சிக்காரங்க அடுத்த கட்சிக்கு தாவி இருப்பாங்கல்ல, அவங்க இந்த கட்சியில் யார்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் விசுவாசமாக இருக்கக்கூடிய கட்சிகளிடம் சொல்லிவிடுவார்கள். அப்போ அதை ரைடு எடுக்கிறதுக்கு இல்லாட்டி அதை வெளியில் கொண்டு வராமல் தடுப்பதற்கான முயற்சிகள் நடைபெறும். இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்கு. ஒரு கட்சியை பெரிய அளவில் ப்ரொமோட் பண்றதுக்கும், நல்ல பெருசாக இருக்கக்கூடிய கட்சி அதிகமாக வளராமல் பார்த்து கொள்வதற்கும், அப்படி இல்லையா இன்னொரு கட்சியை தீர்த்து கட்டுவதற்கும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜியை ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் பயன்படுத்துவார்கள். அதன் அடிப்படையில் இப்போவே காசு எல்லாமே பதுக்கி வச்சாதான் எந்த விதமான செக்கிங்லையும் மாட்டாமல் அந்தந்த மக்கள், தொகுதி மக்களுக்கு பணமாக பட்டுவாடா செய்ய முடியும். பணமாக கொடுத்தாதான் அந்த மக்கள் என்ன செய்வாங்க, ஓட்டு போடுவாங்க. 2026 தேர்தல் ரொம்பவே குரூஷியலான தேர்தல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட தேர்தலில் காசு எவ்வளவு தூரத்தை இறைக்க முடியுமோ அவ்வளவு தூரத்தை இறைத்து ஆளும் கட்சி மறுபடியும் ஆளும் கட்சியாகவே இருக்க ட்ரை பண்ணுவாங்க. எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவங்க அவங்கக்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குமான்னு கேட்டால் அவ்வளவு பணம் இருக்காது. ஆனாலும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சு எப்படியாவது ஓட்டுகளை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிற, எல்லா ஓட்டுகளையும் வாங்க முடியாட்டினாலும் மெஜாரிட்டி ஆஃப் ஓட்டுகளை வாங்கிடலாம் காசு கொடுத்தாங்கன்னா. 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய்லாம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் ஓட்டு போடாமல் இருப்பாங்க? நம்மலாம் தமிழர்கள்யா, தமிழர்களுக்கு 100 ரூபா கொடுத்து வேலை செய்யணும்னு சொன்னாலே நம்ம 1000 ரூபாய்க்கு வேலை செய்வோம். அப்படிப்பட்ட தமிழர்களிடம் 800 ரூபா 1000 ரூபா கொடுத்துட்டு ஓட்டு போடுன்னு சொன்னால், என்னை நம்பி 1000 ரூபா கொடுத்துட்டாங்கப்பா, நான் இப்படிப்பா ஓட்டு போடாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நம்ம நடந்துக்கிடுவோம். ஆனால் அதே தமிழன் மிகப்பெரிய ஏமாளி அப்படிங்கிறதையும் உணரவே மாட்டான். எப்படி தெரியுமா, 1000 ரூபா கொடுத்துட்டு ஓட்டு வாங்கிட்டு அவங்க ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க.
அதன் பிறகு நாம் நம்முடைய வரி பணத்தை எல்லாமே சொத்து வரியாகவும் கரண்டாகவும் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இருக்கும்போது 1000 ரூபா கொடுத்ததுக்கு 10 இரட்டி வாங்கிடுவாங்க. அதையும் தாண்டி நமக்கு கெட்ட பேரும் வாங்கி கொடுத்துருவாங்க. எதையாவது கேள்வி கேட்டுட்டோம்னா ஐயோ கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுறியாடா அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரையும் குத்தப்பட்டு விடுவார்கள். இவ்வளவும் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் சாதாரண மக்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ, பார்க்கலாம். மாற்றம் வந்தது என்றால் அந்த அளவுக்கு நல்லது தான். அடுத்ததா கந்தசாமி அதியமானவர்கள். இந்த கந்தசாமி அதியமானவர்கள் நாம் தமிழர் கட்சியில் 2 தினங்களுக்கு முன்னாடி போய் சேர்றாருங்க. அப்படி சேர்றதுக்கு முன்னாடி மனுஷன் ஒவ்வொரு மீடியாலையும் சொல்லியிருக்காரு, எப்பா இந்த மாதிரி நாங்கள் நாம் தமிழர் கட்சியில் இணைய போகிறோம், வாங்க பத்திரிகையாளர் சங்கமே, ப்ரெஸ் கிளப் அப்படிங்கிறது இல்லாட்டி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டோம்னா நிறைய மைக்குகள் உண்டு, அங்கே இருக்கக்கூடிய நிருபர்கள் வந்துடுவாங்க. அந்த டைமில் இந்த அதியமானவர்கள் அந்த நாம் தமிழர் கட்சியில் இணைகிறார்கள் அல்லவா, அதை படம் பிடிப்பதற்கும் அவருடைய பேட்டியை காண்பதற்கும் அங்கே இருந்த மைக்குகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 மைக். அதில் 1ஓ 2ஓ யூடியூப் மைக்குன்னு வச்சுக்கோங்க, சாட்டை போன்ற அந்த யூடியூப் பக்கத்தினுடைய மைக். அப்போ மீதம் இருக்கும் மீடியாக்கள்லாம் யாருமே பங்கு பெறவில்லையான்னு கேட்டால் இல்லை. எதுக்காக பங்கு பெறவில்லை? மக்களே நீங்கள் தான் இதை புரிஞ்சுக்கணும். ஒரு சின்னதாக ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய இல்லாட்டி வட்டச் செயலாளர் ஏதாவது ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது என்றால் சன் நியூஸில், சன் டிவியில் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ப்ரைம் டைமாக போட்டு காண்பிப்பாங்க. நாம் தமிழர் கட்சி கரைகிறது, இத்தனை நபர்கள் வெளியேறினார்கள், இத்தனை நபர்கள் அதிருப்தி, சீமான் ஒரு சங்கி, சீமான் RSSனுடைய கைகூலி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஹேஷ்டேகுடன் ட்ரெண்டிங் லிஸ்ட்டில் இதெல்லாம் சேர்த்து அதெல்லாம் வைரல் பண்ணி விடுவாங்க. இதெல்லாம் யார் செஞ்சுட்டு இருப்பாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் எல்லாமே செய்யும். அப்படின்னா நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகி போவதை வீடியோவாக வைரலாக மாற்றக்கூடிய இதே ஊடகம் நாம் தமிழர் கட்சியில் அதிகமானவர்கள் வந்து இணைய போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி அவங்களுடைய காதுகளுக்கு கொடுக்கப்பட்ட பின்பும் யாரும் வந்து பார்க்கவில்லை என்றால் என்னப்பா, முதலாளிக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்க முடியுமா? அவங்க கோவிச்சுக்கிட்டாங்கன்னா நாம் தமிழர் கட்சி வளர்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக திமுகவுக்கு அது ஒரு பெரிய டென்ஷனை ஏற்படுத்தும். அப்படி ஒரு டென்ஷனை திமுகவுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவேளை இந்த மீடியாக்கள் நினைத்தார்களோ என்னவோ. எது எப்படி இருந்தாலும் இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணாதான் டிஸ்கஸாக மாறும், வேறு யாரும் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதே அதிகமானவர்கள் கொஞ்சம் தினங்களுக்கு முன்னாடி பெரியார் அவர்களை பற்றி பேசினார்கள் என்பதும், இப்போ அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்களேன், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் இவங்க மொத்தமே 500 பேர் தான். ஸோ தமிழ்நாட்டில் தமிழர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், வேற்று மொழியை சார்ந்தவர்கள் கோலாகலமாக ரொம்ப உச்சியில் இருக்காங்க, அதெல்லாம் சாதிவாரிய கணக்கெடுத்து பார்த்தோம்னா வெறும் 500 பேர் மட்டும்தான் இவங்க இருப்பாங்க, இவங்க நாம் தமிழர் கட்சி இல்லாட்டி ஒட்டுமொத்தமான தமிழர்களை அழிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிற பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் அதியமானவர்கள். அடுத்ததா இந்த கையெழுத்து இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தாங்க. அதுவும் சமக்கல்வி எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லி பிஜேபி ஆரம்பித்தது. இதில் ஏகப்பட்ட பேர் கையெழுத்து போட்டுட்டாங்க. டிஜிட்டல் முறைப்படியே ஒரு 1 லட்சம் பேர் கையெழுத்து போட்டாங்க 24 மணி நேரத்தில் அப்படிங்கிறத பெருசாக பேசியிருந்தார் அண்ணாமலை அவர்கள். இன்றைக்கி நிறைய வைரல் வீடியோக்கள் வெளியாகின்றன. அதில் அங்கே போகிற வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பிடிச்சி எப்போ வாப்பா கையெழுத்து போட்டு போப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கொஞ்சம் பேருக்கு பிஸ்கெட் கொடுக்குறாங்க. பிஸ்கெட் கொடுத்தது கையோடி வந்து கையெழுத்து போட்டு போடான்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பேர் இழுத்துட்டு வராங்க கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸை. நாம் என்ன கேட்குறோன்னா, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் கையெழுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி எந்த மேலிடம் உங்களுக்கு சொன்னது? சரி, ஸ்டூடெண்ட்ஸிடம் இந்த மாதிரி கையெழுத்து வாங்குவதால் அது செல்லுபடி ஆகுமா அப்படிங்கிற அடுத்த கேள்வி இருக்குல்ல, இதை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கையில் எடுத்துட்டார். குழந்தைங்கிட்ட கையெழுத்து வாங்கக்கூடாது, 1 கோடி கையெழுத்து வாங்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் தவிர்த்துட்டு தான் நாங்கள் கேட்டோம். நல்லா பாருங்க, அங்கே படிக்க போகிற பசங்களை கூப்பிட்டு வச்சு இவங்க என்ன செய்கிறாங்க, கையெழுத்து இயக்கம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க. அன்பில் பொய்யா மகேஷ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் குழந்தைகளை யாராவது மிரட்டி கையெழுத்துலாம் வாங்கினீங்கன்னா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. நேரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்களும் நீட்டுக்கு எதிராக 1 கோடி கையெழுத்து வாங்கினோம், ஆனால் இப்படி அராஜகம் பண்ணி அங்கே படிக்கக்கூடிய குழந்தைகளிடமா நாங்கள் கையெழுத்து வாங்கினோம், அதெல்லாம் இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லையே, இவங்கெல்லாம் படிக்கக்கூடிய குழந்தைகளிடம் கையெழுத்தே வாங்கலையா அப்படின்னு சொல்லி 1-2 அப்படி ப்ரூஃப் ரீட் பண்ணி பார்த்தேங்க. வீடியோலாம் செமையாக சிக்குது. அதுவும் நேரடியாக ஸ்கூலுக்குள்ளேயே போய் அங்கே படித்துட்டு கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களிடம் பேசி, நீட்டு நமக்கு நல்லது கிடையாது, நீட்டுக்கு எதிரான கையெழுத்தில் நீங்களும் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாணவ மாணவிகளிடம் பேசி கையெழுத்தி வாங்கி இதுவும் திமுக தான் செஞ்சுருக்காங்க. ஏன்
இதே விஷயத்தை நீங்கள் செஞ்சால் தவறு கிடையாது, அடுத்தவங்க செஞ்சால் தவறு அப்படின்னு சொல்கிற இந்த மனநிலைமையை என்ன என்று சொல்வது? இதுதான் இரட்டை வேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊருக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். நியாயமான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நம்முடைய அரசியல்வாதிகள் கொடுப்பார்களா என்று கேட்டால் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அடுத்ததா ரொம்ப 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 ஐயா, இந்த போதைக்கு அடிமையாகிறாதீர்கள். அப்பா நீங்கள் என்னப்பா பார்த்துட்ருக்கீங்க ஸ்டாலின் அப்பா, போதை கஞ்சா இதை விற்க மாட்டியா, இதை நீ விற்கலைன்னா நான் உன்னை அடிப்பேன் அப்படின்னு சொல்லி கஞ்சா குழு அங்கே இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளை அடிப்பதும், பள்ளி மாணவர்களை அடித்து அதை வீடியோவாக வெளியில் எடுத்து விடுவதும் அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை. இந்த கொடுமை நம்ம வீட்டுக்கிட்ட நடக்குதுன்னா நம்மளால் பார்த்துட்டு இருக்க முடியுமா? இல்லை நம்ம வீட்டு குழந்தைகள் ஒரு 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 10ஆம் வகுப்பு போகக்கூடிய ஒரு மாணவனை பிடிச்சு அடித்து 4 அரைஞ்சு உட்கார வச்சு, ஏன்டா நீ கஞ்சா விற்க மாட்டுக்க, நீ கஞ்சா விற்றாதான்டா நீ 10ஆம் கிளாஸ் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளவு கோபம் வரும்? இதே கோபம் தானே அடுத்த வீட்டு குழந்தை பாதிக்கப்படும் போது நமக்கு ஏற்பட வேண்டும். அடுத்த வீட்டு குழந்தைகளை கஞ்சா விற்கவில்லை அப்படின்னு சொல்லி அடித்த ஒரு கும்பல் இப்போது சிக்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒரு கும்பல் சிக்கிருச்சு, இதே மாதிரி ஏகப்பட்ட கும்பல் இருக்கே. இந்த கும்பலுக்கெல்லாம் நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? இந்த கும்பலிடம் சிக்கி இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை எப்படி நம்ம காப்பாற்ற போகிறோம்? இந்த கும்பல் ரொம்ப பெரிய அளவில் நம்முடைய சொசைட்டியை கேன்சர் மாதிரி அரித்து கொண்டிருக்கிறார்களே, அதற்கு எதிராக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி இங்கே இருக்கிறது. அடுத்ததா எம்எல்ஏ விஜயகுமார், முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார் அவர்கள் பாஜகவினுடைய மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து போடுறார். அடுத்த நேரமே 1 மணி நேரத்துக்குள்ளேயே அதிமுகவினுடைய அனைத்து பொறுப்பிலிருந்து முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார் அவர்கள் அனைத்து கட்சி பொறுப்பிலிருந்தும் விலக்கப்படுகிறார். முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார் அவர்கள் அடிப்படை தொண்டன் கூட இல்லை அப்படிங்கிறத அதிமுக முடிவெடுத்து அவரை பதவி விலக வைக்கிறாங்க. இது எல்லாமே நடைபெறுவது நம்ம தமிழ்நாட்டில் தான். அடுத்ததா சாம்சங் தொழிற்சாலைகளுடைய அந்த தொழிலாளர்களுடைய போராட்டம். ஸ்ரீபெரும்புதூர் அருகே சுங்குவார் சத்திரம் பகுதியில் சாம்சங் ஆலையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம். சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் 32 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே சாம்சங் பிரச்சனை சரியாயிருச்சு, முதல்வருக்கு கோடான கோடி நன்றிகள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அரசியல் கட்சிகள் அங்கே போய் முதலமைச்சர் கூட கையெல்லாம் குளிக்கிட்டு வந்தாங்க தெரியும்ல. ஆனால் இப்போ மறுபடியும் சாம்சங்கினுடைய பிரச்சனை பெரிதாகி வருகிறது அப்படிங்கிறது இங்கேருந்து பார்க்கலாம். அப்படின்னா கோபால், நம்ம எல்லா இடத்துலையுமே ஏமாற்றப்படுறோமா? நம்மளை நம்ப வைக்கிறாங்களா? என்ன நடக்குது இந்த உலகத்தெல்லாம் விட்டுலாம், தமிழ்நாட்டில் என்னையா நடக்குது? நாங்கள் ஏமாளிகளாகவே இருந்துட்டு இருக்கணுமா? சாம்சங் போராட்டம் சக்ஸஸ் ஆயிருச்சு, எல்லாம் சாதிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சாம்சங் தொழிற்சாலையினுடைய தொழிலாளர்கள் போராட்டத்தில் தான் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை ஏன் வெளியிட மறுக்கிறீர்கள்? ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சி, ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது. இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்டை தெரிந்து கொள்ள நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.